அர்ஜுன், இப்போ சயின்ஸ் பீரியட் தானே? ஆனா மேம் வரல தெரியுமா உனக்கு? நான் ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்தேன்டா நான் வரப்போ. என்ன சொல்ற, மேம் வரலையா? அப்போ இந்த பீரியடும் ஃப்ரீ நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பீரியடும் பிடி பீரியடு, அதுவும் செம்ம ஜாலியா இருக்க போகுது நம்மளுக்கு. நம்ம 2 பீரியட் இப்போ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஆமாடா, கரெக்டடா. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் மேம் வரல, சயின்ஸ் மேம். அதனால நான் ஸ்டாஃப் ரூம்ல தான் பார்த்தேனா, சரி அதனால தான் நான் இப்ப சொன்னேன். இப்போ சயின்ஸ் பீரியட் தானே இப்போ. சரி சரி, அப்போ விடு, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? நம்ம எதனா விளையாடலாமா? எதனா பிளான் போடுங்க என்ன விளையாடுறதுன்னு. ஆனா இப்போ இந்த சயின்ஸ் பீரியட் டைம்ல யாரும் வரக்கூடாதுப்பா. யாரும் வரமாட்டாங்கடா எனக்கு தெரிஞ்சு. யாரு வருவாங்க? எல்லா மிஸ்ஸும் பிஸியா இருப்பாங்களா, வேற வேற கிளாஸ் ரூம் போயிட்டு. என்னடா சொல்ற அர்ஜுன்? ஆமாவா நீங்க சொல்றது? சயின்ஸ் மிஸ் இல்லையா அப்போ? அப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம 2 பீரியடும் பிடி பீரியடே விளையாடலாம்டா. கேட்கலாம்டா ஆனா யார்ட்டனா. ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா யார்கிட்டடா கேக்குறது? பயமா இருக்குதுடா போய் கேக்குறதுக்கு. அப்புறமா நம்ம போய் கேட்டுட்டு யாருன்னா மேம் வந்துட்டாங்கன்னா அப்புறமா எல்லாமே வேஸ்டா போயிடுமே. அதுக்குதான் சூப்பர் நினைக்கிறேன் நானும். ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. அவன் சொல்றது கரெக்ட் தான். நல்ல அப்புறமா நீ போய் கேட்டுன்னு வச்சுக்க, யாருன்னா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதோட நம்ம இங்கேயே கிளாஸ் ரூம்ல எதனா விளையாடலாம்டா. அப்படியே எல்லாமே சொல்லிட்டு என்ன விளையாடுறது சொல்லுங்க, ஏன்னா யோசிங்க அப்பதான். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா எப்படி விளையாடுறது சொல்லுங்க, என்ன விளையாடலாம்? சரி அப்படியே நம்ம எதனா என்ன விளையாடலாம்? நீங்களே ஐடியா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா என்ன எதுனா விளையாடலாம். ஆனா டைம் பாஸ் என்ன பண்ணுங்க சொல்லி சீக்கிரமா சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன் சரி. அப்போ நம்ம நேம் பிளேஸ் திங்ஸ் மாதிரி என்ன விளையாடலாமா, இல்லன்னா பாட்டுக்கு போட்டி விளையாடலாமா? சொல்லுங்க, எது விளையாடுறது சொல்லு. நேம் பிளேஸ் திங்ஸ் எல்லாம் நீங்க மட்டும் தான் விளையாடணும். அதனால நம்ம பாட்டுக்கு போட்டி விளையாடலாம்டா. அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு அது மாதிரி விளையாடலாம். ஓகேவா? ஆமா, செம்ம ஐடியா. இதே மாதிரி நம்ம பாட்டுக்கு போட்டியே நம்ம விளையாடலாம். ஓகே, யார் அது? ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே நாங்க ஒரு டீம். ஓகே, அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டீம். ஓகேவா? சரி அப்போ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் மேம். என்னடா இது, சயின்ஸ் பீரியடு மேம், மேக்ஸ் மேம் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியலையே. ச்சே, நாங்க அழகா விளையாடி இருப்போம். மேம் இப்போ சயின்ஸ் பீரியட் மேம், மேக்ஸ் இல்ல மேம். எதுக்கு மேம் நீங்க வந்திருக்கீங்க? என்னடா நலன், ரொம்ப வாய் பேசுற. இரு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்னத்துக்கு வந்திருக்கனா கேட்ட? எதுக்கு வருவாங்க சொல்லு. எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு, நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகேவா? நான் வந்த காரணம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு மேக்ஸோட சர்ப்ரைஸான டெஸ்ட் வைக்க போறேன். ஓகே, புரிஞ்சுதா? எதுக்கு நான் கேக்குறடா நலன் நீ? ஐயோ நலன்னு, நீ சொன்ன உடனே மேம் பயங்கரமா கோவமாயிட்டுக்கிறாங்கடா. அது இல்லாத சர்ப்ரைஸ் டெஸ்ட் வேற சொல்லிருக்காங்கடா. ஏன்டா இப்படி வேற? ஐயோ, நல்லா மாட்டினோம் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ நான் சர்ப்ரைஸ் டெஸ்ட், நான் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நீங்க இப்போ ஒழுங்கா ஆன்சர் பண்ணி கரெக்டா எழுதணும். யார் பார்த்து எழுதக்கூடாது. ஓகேவா? நீங்க என்ன கிளாஸ்ல கவனிக்கிறீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும் உங்களோட லட்சணம் எல்லாருமே. ஐயோ மேம் என்ன இன்னைக்கு பயங்கரமா கோவமா இருக்காங்க, பயமா வேற இருக்கு. ஐயோ நம்ம வாய் தானா, சும்மா இல்லையா? நம்ம ஏன் கேட்டோன்னு தெரியலையே. என்னடா நலன், ரொம்ப வாய் பேசிட்டே இருக்க? நான் வந்ததுல நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்பவே வாய் பேசிட்டு இருக்க. பேசினா மட்டும் பத்தாது, அங்க ஒழுங்கா மார்க் எடுத்து காமிக்கணும். எல்லாருக்கும் நான் இப்ப பேப்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அவங்க நேம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நேம் எழுதிட்டு ஆன்சர் ஷீட்டு நீங்க மட்டும் பார்த்து எழுதணும். ஓகேவா? யார் பார்த்து எழுதுனாலும் செம்ம அடி இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்பவே நான் கரெக்ஷன் பண்ணி இப்பவே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் பிடி தானே? பிடி பீரியடும் நானே வாங்கிட்டு போறேன். ஐயோ, பிடி பீரியட நீங்களே வாங்கிட்டு போறீங்களா? முடிஞ்சிச்சு இதுல வேற. என்னடா அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றாங்க மேம்? என்னங்க பிடி பீரியட் சொன்ன உடனே எல்லாருக்கும் இப்ப மூட் ஆஃப் ஆயிருக்குமே. உங்களுக்கெல்லாம் அப்படிதான் வேணும். இப்ப நான் ஒழுங்கா அந்த ஆன்சர் ஷீட்டு ஒழுங்கா எனக்கு ரிட்டன் வரல, ஆன்சர் எழுதினீங்க கொஸ்டின் பேப்பர்ல. யாரது பார்த்து எழுதக்கூடாது. எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களா, செம்ம அடி. அது இல்லாத பிரின்சிபல் கிட்ட நான் சொல்லிடுவேன் போய். புரியுதா? எல்லாருக்கும் வந்துச்சு இல்ல பேப்பரு? யாரு ஆப்சென்ட் இன்னைக்கு? ஒரு பேப்பர் மீறுது. மேம், ரோசி ஆப்சென்ட் மேம். ஓகே, நீங்க எல்லாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ,
என்ன இது மேக்ஸ் இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஒண்ணுமே எழுத வராது, ஆன்சர்ல சொதப்பிடுவோம். இப்ப யார பார்த்து எழுதுறது ஒண்ணுமே புரியலையே. இந்த 5 கொஸ்டின் எல்லாரும் சேமா தான் இருக்கும். இது வேணா ஸ்ருதிக்கு வேணா நம்ம சொல்லலாம். ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு ஜெனி கையில பார்த்து எழுத சொல்லலாம். அப்படியே நான் காப்பி பண்ணிடுவேன். கியரா, என்ன பண்ண போற இப்ப நீ? உனக்கு தெரியுமா எல்லா ஆன்சருமே? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. என்ன அங்க பேச்சு சத்தம்? நல்ல இப்ப உனக்கு நீ அடிதான் வாங்க போற, பாத்துட்டே இரு. இப்ப செம்ம அடி வாங்க போற. நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப வாயாடிட்டு இருக்கடா நீ. உங்க சவுண்டு தான் வருது எனக்கு. இல்லன்னா பாரு, இப்ப உங்களுக்கு டெஸ்ட் நான் சொல்லிட்டேன்ல. எப்படி நீங்க இந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்? யாரு பேசுறது நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான், பேப்பரை கிழிச்சிருவேன். அது இல்லாத மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு 1 மார்க்ஸ் நான் போட மாட்டேன். எல்லாமே மார்க்ஸ் மைனஸ் பண்ணி விட்டுடுவேன். ஓகேவா? என்னடா மேம் இன்னைக்கு ரொம்பவே கத்துறாங்க. நல்லா நீ கொஞ்சம் அமைதியா இருடா. உன்னால நாங்க எல்லாம் மாட்ட போறோம், பாத்துனே இரு. எதுக்குடா இப்படி பண்றனால? அமைதியா இருடா ப்ளீஸ்டா. ஏதோ தெரிஞ்சது எழுதுடா. என்ன தெரிஞ்சாதானே நான் எழுதுறதுக்கு? சும்மா நீ வேற. இது திடீர்னு இப்படி டெஸ்ட் சொன்னா நாங்க எங்கிருந்து எழுதுது? படிச்சுட்டு எழுத சொன்னாவே ஒன்னும் எழுத மாட்டோம். அதுலயே முக்கிட்டு உக்காந்துட்டு இருப்போம். ஒரு ஆன்சரும் தெரியாது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே அப்படியே தூக்கமா வருது. இப்ப இதுல நான் என்னன்னு எழுதுறது பாரு. எனக்கு ஒண்ணுமே ஒரு கொஸ்டின் கூட எனக்கு படிச்ச மாதிரியே தெரியல. என்னன்னே ஞாபகமே வர மாட்டேங்குது. நான் இது என்னன்னே எழுதுது சொல்லு பாக்கலாம். ஒண்ணுமே புரியல. 4 into 5 இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. எப்படிதான் எழுத போறேன்னு தெரியல. டேபிள்ஸ் எல்லாம் படிக்கவே இல்லை. நீ மாட்ட போற. இப்ப சொல்ல பேசிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இல்லன்னா மேம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓ மை காட், இப்ப நான் எது ஆன்சர் எழுதுறதுன்னு புரியலையே. கொஸ்டின் பார்த்தா ஒண்ணு கூட படிச்ச மாதிரியே தெரியல. இந்த மேம் எதுக்கு நம்மளுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க? அது இல்லாத இப்போ வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற இருக்காங்க, கோமா வேற இருக்காங்க. இந்த கையில பார்த்து எழுத வேண்டியதுதான். ஓகே, நம்மளுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி. 4 into 5 24 divide by 2 14 plus 15 very easy. இப்போ நம்ம ஒரு ஆன்சர் எழுதிடலாம் எல்லாமே. இப்போ 4 into 5 என்ன ஆன்சர்? 20. ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க மேம் எல்லாமே. வாவ், மேம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சாலும் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம எப்படின்னா 5 out of 5 எடுத்துட்டு போறோம். ஸ்ருதி அங்க கையல் பார்த்து எழுதிடு. நீ கையல் பார்த்து எழுது, நான் அப்படியே உன்னை பார்த்து எழுதுறேன். உன் ஆன்சர் எனக்கு காமி. என்னது, நான் கையல் பார்த்து எழுதுட்டா? அவ காமிச்சாதானே. அவ மட்டும் ஆன்சர் மட்டும் ஹைட் பண்ணி வச்சிருக்கா. பேப்பர் எப்படி வச்சிருக்கானே தெரியல. பாரு எப்படி வச்சிருக்கா. எது எட்டி பாக்குற இரு, எட்டி பார்த்தானா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 20 மாதிரி இருக்கு. என்ன ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உன் பிளேஸ் விட்டு சேஞ்ச் பண்ற நீ? எதுக்கு நீ மூவ் ஆற? ஆன்சர் தானே எழுத சொல்லி இருக்க. எதுக்கு நீ எட்டி பார்த்துட்டு இருக்க பக்கத்துல கையெழுது? இல்ல மேம், நான் எட்டி பார்க்கல மேம். நானே தான் மேம் எழுதிட்டு இருக்கேன். நான் எட்டிலாம் பார்க்கல மேம். நானே தான் மேம் ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா யாருன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்ததுன்னா பாருங்க, டைரக்டா பிரின்சிபல் மேம் கிட்ட தான் ரைட்டுன்னு போயிட்டே இருக்க போறேன். இல்லன்னா அவ்வளவுதான். இல்லன்னா பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வரணும். எதுக்கு மேம் இன்னைக்கு ரொம்ப ஓவராவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? அது இல்லாத சர்ப்ரைஸ் டெஸ்ட் வேற வச்சிருக்காங்க. இது படிக்க சொன்னாவே நாங்க ஒன்னும் எழுத போறது இல்ல. இது முன்னாடி படிக்க சொல்லிட்டுன்னா வந்திருக்கலாம்ல. இது நாங்க திடீர்னு எழுத சொன்னா நாங்க என்னத்தை எழுதுறது? இந்த மேம் எதுக்குதான் இப்ப இன்னைக்கு வந்தாங்க தெரியல. பிடி பீரியடும் போச்சு, இந்த சயின்ஸ் பீரியடும் போச்சு, ரெண்டுமே போச்சு. ஆனா நல்லா மாட்டிக்கணும். நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கே வராது இருந்தா நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்கு. வீட்டுல உக்காந்து கொஞ்ச நேரம் தூங்கினா தூங்கி இருந்திருக்கலாம், டிவினா பார்த்து இருந்திருக்கலாம், மொபைல்ல கேம்னா விளையாடி இருந்திருக்கலாம். ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்தது. இந்த பிடி பீரியட்னா நம்மளுக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது யாருன்னா வாங்கிக்கிறாங்க இந்த பீரியட். ச்சே, இன்னைக்கு ரொம்பவே வேஸ்டா போச்சு பிடி பீரியட். சயின்ஸ் மேம் இன்னைக்கு ரொம்பவே சொதப்பிட்டாங்க. 2 பீரியடுமே வேஸ்டா போச்சு. சே, என்னதான் பண்றது தெரியல. ஒரு ஆன்சரும் ஒன்னும் தெரியல. எத்தையும் ஒண்ணு எழுத வேண்டியதுதான் போட்டோம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு எழுத வேண்டியதுதான். 4 into 5 என்னது? 18. 24 divide by 2 24 divide by 2 சொன்னா இது டிவைடுன்னா என்ன பண்ணுன்னே தெரியல. சரி 22 போட்டுடலாம். அப்புறமா 14 plus 15 இது என்ன வரும்? 14 plus 15 29. ஓகே, நம்மளுக்கு அடிஷன்லாம் ஈஸி. 54 minus 24. இது 4 மைனஸ் பண்ணா
இங்க 0 வரும். ஓகே. அப்புறமா 5ல இருந்து 2 போச்சுன்னா எவ்வளவு வரும்? ஓகே 3. அவ்வளவுதான் ஆன்சர். 8 into 0வா? 8 தான். என்ன இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? இதெல்லாம் ஈஸி. இது போய் கொடுத்துருக்காங்க மேம். ஏய் என்னடா அர்ஜுன், நீயே எதை எழுதிட்டியா? நான் தான் இன்னும் எழுதாது இருக்கேனா? ஐயோ மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சரிடாப்பா, நம்மளா எழுதிடலாம். அர்ஜுனா எழுதிட்டான். இது வேற இப்ப கரெக்ஷன் பண்ணிட்டு செம்ம அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் ஆன்சரே தெரியல. ஏதோ ஒண்ணு அடிச்சு விட வேண்டியதான். தெரிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்னா பார்க்கலாம் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்திருக்கான்னு. இல்லைன்னா அவ்வளவுதான். எது எழுத போறேன்னே ஒண்ணும் புரியல. மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இன்னைக்கு. பசங்களா 5 கொஸ்டின் எவ்வளவு நேரம் எழுதிட்டு இருப்பீங்க? எழுதுறதோட எல்லாருக்கும் பேச்சு சவுண்டு தான் நிறைய கேக்குது. இப்ப நான் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்க போறேன். இப்பவே உங்களுக்கு ஆன்சர் ஷீட் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் எனக்கு. சோ அதனாலதான் நான் 2 பீரியட் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்ப எல்லாரும் பேப்பரை கொடுங்க, நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறேன் 1 by 1. இப்ப நான் கரெக்ஷனுக்கு ஒருத்தரா கூப்பிடுவேன். அவங்க முன்னாடி வந்து நில்லுங்க. ஓகேவா? சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ கரெக்ஷன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.